வெல்கம் சக்ஸி குக் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு சூப்பரான ஈவினிங் ரெசிபி ஸ்நாக்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆமாங்க, பல்லாரி எடுத்து வச்சுருக்கிறேன்னு பார்க்கிங்களா? ஆமாம், டீ கடை பல்லாரி போண்டா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உள்ளியில் எல்லா தோலையும் இதே போல் நீக்கி எடுத்துக்கோங்க. மேலேயும் கீழேயும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ 4 மீடியம் சைஸ் அளவு உள்ளி தான் நம்ம எடுத்துகிறோம். உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு 1/4 kg அளவு இருக்கும். இப்போ நம்ம கீழே இருக்க உள்ளியில் தாள் போல் இருக்கு இல்லையா, உள்ளித்தாள்கள் இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு அந்த நடுவில் லைட்டாக வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, அதையும் லைட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்லைஸாக, ரொம்ப ஸ்லைஸ் பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுக்கண்டா, கொஞ்சம் மீடியம் சைஸ் அளவு பீஸாக நீங்கள் லைட்டாக கட் பண்ணி எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த அளவு கட் பண்ணி எடுத்தீங்கன்னா தான் நம்ம உள்ளி பஜ்ஜி போட்டு நம்ம வேக வச்சு சாப்பிடும்போது நமக்கு வெந்து உள்ளி சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்குங்க. ரொம்ப ஸ்லைஸாக நீங்கள் கட் பண்ணி நம்ம எடுத்துட்டோன்னா அது உள்ள நல்லா வெந்து மசிஞ்சு போச்சுன்னா அந்த ஒரு டேஸ்ட் நமக்கு வராது. அதனால நம்ம எல்லா பல்லாரியும் இந்த அளவுக்கே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கையில் தான் கட் பண்ணல, நீங்கள் கட்டிருந்தாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவு எல்லா உள்ளியும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுல் எடுத்து எல்லா உள்ளியும் ஒவ்வொன்றா ஒரு தனித்தனி பீஸாக வர மாதிரி நீங்கள் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா உள்ளியுமே நம்ம அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம கையை வச்சு அப்படி லைட்டாக பிசைஞ்சு விட்டோம்னா அது மேக்ஸிமம் ஒத்த இதாக வந்துடும். இப்போ எல்லா உள்ளியும் நம்ம அதோட சேர்த்துக்கலாம். இனி தேவையான மிளகு பொருள் என்னென்னு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 இனுக்கு கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே போல் கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு லைட்டாக இதே போல் தட்டி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக நம்ம இப்போ தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பெருஞ்சீரகம் இதோட சேர்க்கும்போது நமக்கு அதோட வாசனையும் செய்து சாப்பிடும்போது ஒரு தனி சுவையும் நமக்கு இதோட கிடைக்கும். இது ரொம்பவே ஆரோக்கியமானது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு காரத்துக்கு நம்ம வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு மிளகாய் சேர்க்கறனாலும் நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் வத்தல் பொடி சேர்க்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பிஞ்ச் அளவு சோடாப்பு நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதில் கடலை மாவு மைதா மாவு எல்லாம் சேர்க்கும் போது நமக்கு நல்லா வெந்து வரது கொஞ்சம் மொறுமொறு வர்றதுக்காண்டி நம்ம இப்போ கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மிளகு எல்லாம் படும்படி உப்பு மிளகு எல்லாம் மேலேருந்து கீழே நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் நம்ம இதோட சேர்த்து விட்டுக்கலாம். நம்ம ஆயில் சேர்த்து நம்ம இன்னும் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது நமக்கு உள்ளே இருக்கிற உள்ளி எல்லாம் ஈஸியாக வேகிறதுக்கு நம்ம இந்த எண்ணெய் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கு தேவையான மாவு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் அரிசி மாவு சேர்த்துருக்கிறேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா சேர்த்துக்கலாம். மைதா நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிளகு எல்லாமே உதிரி உதிரியாக இல்லாமல் அதோட சேர்த்து மிக்ஸ் ஆகி இறுக்கமாக பிடிக்கிறதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம கடலை மாவு நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி மாவு எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல முறைன்னு வர்றதுக்கு தான் நம்ம அதோட சேர்த்துருக்குறோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு இப்போ நம்ம சேர்த்தாச்சு. இனி பார்த்தீங்கன்னா கையை விட்டு நல்லா எல்லா இடத்துலையும் மாவு படும்படி எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். மாவு உள்ளி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி தெளிக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சமாக விரசி எடுத்துக்கலாம். உள்ளியில் இருக்க ஈரப்பதமே நமக்கு கொஞ்சமாக கிடைக்கும். இப்படி இருந்தால் நமக்கு இன்னும் சரியாக உள்ளி போண்டா வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குழப்பி நம்ம இதே அளவுக்கு நம்ம விரசி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டான உள்ளி போண்டாவுக்கு பக்குவம் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்து நம்ம வச்சுக்கலாம். இனி கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணி கடாய் சூடாகினதும் தேவையான அளவு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிட்டான்னு பார்க்குறது கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் உள்ளி எடுத்து நம்ம அதோட சேர்த்து பார்த்தோன்னா நல்லா பொரிஞ்சு மேலே வந்துச்சுன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதே போல் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அமுக்காமல் சின்ன பால் சைஸுக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். இதே போல் ஒரு பிளேட்டில் நீங்கள் உருட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் இப்போ நமக்கு நல்லாவே சூடாயிடுச்சு. நம்ம எல்லா பால்ஸையும் உருட்டி வச்சது எல்லாத்தையும் நம்ம இதோட சேர்த்து வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம்.
கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா வேக விடுங்க. அப்போ நமக்கு ஒரு ப்ரௌனிஷ் கலர் நமக்கு அடியில கிடைக்கும். அதுக்கு பிறகு நீங்க வந்து மாத்தி விட்டுக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்தையும் இப்ப வந்து நம்ம மெதுவா மாத்தி விட்டுக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் லைட்டா ஒரு ப்ரௌனிஷ் கலர் நமக்கு கிடைச்சிருக்குது. இதே போல ஒரு 2 நேரம் நம்ம வந்து நல்லா மாத்தி போட்டு எண்ணெயில வேக வச்சு எடுத்தோம்னா, வாவ்! டீ கடை போண்டா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம இதே போல போண்டா போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த கலரே எவ்வளோ அழகா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே உண்மையே டேஸ்ட்டும் செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. அ வாங்க நம்ம வந்து சாப்பிடலாம். இப்ப வந்து நமக்கு வந்து சூப்பரான டீ கடை போண்டா நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே அதோட லுக்கே நம்மள சாப்பிடணும் போல இருக்குது. உண்மையாவே இது வந்து சாப்பிடுறதுக்கு செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. இதே போல நீங்களும் உங்க வீட்ல வந்து செய்து பாருங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியா இருக்குங்க. இப்ப நான் வந்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளோ அழகா உள்ள நல்லா வெந்திருக்குதுன்னு. இதே போல நீங்களும் உங்க வீட்ல வந்து செய்து பார்த்து புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். டீ கடை போண்டா ரெடி.